அனைவருக்கும் வணக்கம். மே 6 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை பிடிச்சிக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி 24,258 நம்மளுக்கு வர்த்தகம் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கேப் அப் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ கேப் அப் ஆகுறாங்க அப்படின்னா 24,250 இந்த R1 நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். மார்க்கெட் மேலே போகிறாங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு க்ளோசிங் கொடுக்கணும். இப்போ ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். ஓப்பன் ஆகிட்டாங்க, ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓப்பனுக்கு கீழே ஓப்பன் ஆகிட்டு ஓப்பனுக்கு கீழே ஒரு 100 பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு 50 பாயிண்ட்டை கொடுத்துட்டு இல்லை ஓப்பனும் லோவும் ஒன்றா கூட இருக்கலாம். ஓப்பனுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ரேஞ்ச் வந்து மேலே தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்மளுடைய R1 24,273ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒருவேளை இதுக்கு மேலெலாம் மார்க்கெட் நிற்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தது எதை வச்சும் போவாங்க அப்படின்னா 24,468 போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ எந்தெந்த மாதிரி நம்ம இப்போ இன்னைக்கு ட்ரேடிங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கணும் அப்படின்னா ஓப்பன் ஆகிறாங்க, ஓப்பனுக்கு மேலே இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓப்பனுக்கு பிலோவோ ஓப்பனுக்கு எபோவோ ப்ளஸ்ஸு 15 மினிட்ஸ் கண்ணில் ஹை லோ இதை ஒண்டி நம்ம பார்த்துக்கிட்டு இதற்கு மேலே அது இல்லாமல் 24,273க்கு மேலே வர்த்தகம் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். கீழே வராங்கன்னா அப்படின்னா 24,100 எஸ்டர்டே ஹை வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை இதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதை வச்சு வருவாங்க அப்படின்னா எஸ்டர்டே லோ ப்ரீவியஸ் க்ளோஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே லோவுக்கு வச்சு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த 2 ஏரியா மேலே போனாங்கன்னா இதற்கு மேலே 24,273க்கு மேலே நின்னாங்கன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை அங்கேருந்து இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கீழே வராங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள். 24,250 காலன் புட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இல்லாட்டினா 24,300 காலன் புட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணாங்கன்னா அவங்க லைவ் மீட்டிங் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி இந்த மாதிரி வரைஞ்சிக்கிங்க. இதுக்குள்ளே இருக்கிற வச்சும் நம்மளுக்கு ஒரு சைடுவே மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை எந்த சைடு பிரேக் பண்ணுறாங்களோ அந்த சைடு மார்க்கெட் ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நம்மளுக்கு வந்திருக்காங்க. இப்போ இதனுடைய டார்கெட் வந்து நம்மளுக்கு இந்த சைடில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த எங்கே உடைக்கிறாங்களோ அந்த சைடு இந்த இந்த டார்கெட் வச்சிங்கன்னா ஒருவேளை இதை உடைக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு 23,450க்கு வச்சும் 23,450 வச்சும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை இங்கே பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட்டு 24,500 வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவர் சார்ட் பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்லையும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கிங்க. இப்போ மேலே போகிறாங்க அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து நம்மளுக்கு 24,250 ஒரு அடுத்த டார்கெட். இதையும் தாண்டுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இதனுடைய டார்கெட் 23,050 இதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இன்னைக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் வந்து ஆவரேஜாக 200 பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்போ ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி வச்சு அந்த 200 ரேஞ்சுக்குள்ள ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.